நேற்று ஒரு முக்கியமான செய்தி பார்க்கப்பட்டது. அதாவது இதுவும் சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக பேசப்பட்டது. அதாவது நடிகை ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். இதற்கு முக்கிய காரணம் பெண்கள் பாதுகாப்பு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல பெண்கள் பாதுகாப்பே இல்லையாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கூறுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரின் சிந்தனையும் அண்ணாவின் வழிகாட்டுதலும் கலைஞரின் பாரம்பரியம் நிறைந்த திராவிட மாடலில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது. அதனால தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நான் திமுகவில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவில் இணைந்து விட்டார். இங்கே இணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே கட்சியில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, யாருமே மரியாதை தர்றதில்லை, சீட்டு தரதில்லை, இப்படி எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ஆனால் இவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி இவங்க எஸ்டிடி எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நக்கீரனில், அதாவது 2018 தேதியோடு சொல்லியிருக்காங்க, ஜூலை 14ஆம் தேதி சிக்கிய நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு அவர் வலை விரித்த இபிஎஸ், அதாவது ஓபிஎஸ்க்கு வலை விரித்த இபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு, அதாவது ரஞ்சனா நம்ம நாச்சியாரை வச்சு ஒரு ஹிஸ்டரி எழுதியிருந்தாங்க. அதாவது சிந்தாதிரிப்பேட்டையில் விபச்சார தடுப்பிரிவு போலீஸ், அதாவது அந்த அலுவலகம் அமைக்கப்பட்டதற்கே ரஞ்சனா நாச்சியார் தான் காரணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. காரில் தனியாக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமைச்சர்களோடலாம் காரில் போவதும் தனியாக தங்குவதும் இப்படி தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்களை நக்கீரனில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு சின்னத்திரை நடிகைகளும் அதுக்கப்புறம் கல்லூரி மாணவிகளும் ரஞ்சனா நாச்சியார் வலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து கோட்டையிலிருந்து விபச்சார தடுப்பு போலீஸார ஆய்வாளர்களுக்கு அவங்கள உடனே கைது செய்யணும், அவர் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்ட தகவலும் நக்கீரனில் வெளியாக இருக்கிறது. அப்போது எங்கே போய் நம்ம ரஞ்சனா நாச்சியார் மேடம் இணைஞ்சிருக்காங்க, இதில் எந்த அளவுக்கு இவங்க உண்மையை பேசுகிறாங்க, இவங்க யாருக்காக போராடுறாங்க அப்படின்றதெல்லாம் மக்களை நீங்களே பாருங்கள். இதில் வந்த விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள் எல்லாமே நான் கூறினதில்லை. நக்கீரன் கோவால் 2018 எழுதின விஷயங்க. நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க இவங்க யார் அப்படின்றத.